அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் வந்து வெளியாயிருச்சு. ஸோ அதை தொடர்ந்து மெயின்ஸுக்கான வகுப்புகள் வந்து நம்ம அகாடமியில் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த மெயின்ஸ் வகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வர ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு கனிமுருகன் சார் வந்து மதுரை பிரான்ச்சில் வந்து கண்டக்ட் பண்ணுறாரு. அதே போல் ராமநாதபுரத்தில் மத்தியானம் 2 மணிக்கு நம்ம கனிமுருகன் சார் வந்து கண்டக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 31 தூத்துக்குடியில் காலையில் 10 மணிக்கு நம்ம கனிமுருகன் சார் வந்து இந்த கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் மதியானம் 2 மணிக்கு கனிமுருகன் சார் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது போக சென்னையை பொறுத்த மட்டும் 31 நம்ம சுகை சார் வந்து குரூப் 1க்கான கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி நம்ம அகாடமியோட பிரான்ச்சஸ்லேருந்து எல்லா இடங்கள்லையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது போக சுரேஷ் பாடசாலையிலையும் நம்ம வந்து இந்த கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாஸஸ்க்கான ஷெடியூல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸோ லீடர்ஸ் குரூப் 1 மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸை பொறுத்த மட்டும் நமக்கு மொத்தம் 25 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 25 டெஸ்ட் வந்து இதில் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து செக்ஷனல் வைஸாக ஒரு 15 டெஸ்ட்டும், ஸ்பாட் டெஸ்ட் ஒரு 3 டெஸ்ட்டு, ஹோம் டெஸ்ட் ஒரு 3 டெஸ்ட்டு, ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஷெடியூல் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் 5 இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதற்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இலவச அறிமுக வகுப்பு 30 31 2 நாட்களிலுமே நடக்க இருக்குது நம்ம அகாடமியில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேப்பர் 3 எடுத்துருக்கிறோம். அதாவது பாலிட்டி, அப்புறம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு, அப்புறம் தமிழ் சொசைட்டி, இந்த 3த்தையும் கம்பைன் பண்ணி இருக்கிற மாதிரி நம்ம சிலபஸ் வந்து கொண்டு போகிறோம். ஸோ எல்லா டெஸ்ட்டுமே 3 சப்ஜெக்ட்டுமே கம்பைன் பண்ணி ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த 3 இதையும் கம்பைன் பண்ணி அதில் லிமிட்டடான சிலபஸ் கொடுத்து ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ வெயிட்டேஜோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பிளான் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ இதே மாதிரி பேப்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அகெயின் அந்த செகண்ட் டெஸ்ட்டை கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அதிலே தேர்ட் டெஸ்ட்டு அந்த டாபிக் பிரகாரம். ஸோ 4th டெஸ்ட்டும் நமக்கு அதே தான், பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்கு, தமிழ் சொசைட்டி. 5th டெஸ்ட்டும் அதே தான். அடுத்ததாக 6வது டெஸ்ட். 5 டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பேப்பர் 3 என்டையர் சிலபஸுமே கவர் பண்ணிட்டோம். பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் தமிழ் சொசைட்டி. 6வது டெஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அந்த பேப்பர் 3 ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி அப்படியே ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் அகைன் 7வது டெஸ்ட்லேருந்து நமக்கு பேப்பர் 4 வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஜியாகிரஃபி, என்வரான்மெண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸு. ஸோ ஒன்று, அப்புறம் 2வது டெஸ்ட்டும் அதே தான். அதுலேருந்து 3 4 5 அகெயின் அடுத்த 6வது டெஸ்ட். ஸோ பேப்பர் 4க்கும் 5 யூனிட் வைஸாக டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 6வது டெஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அதில் பேப்பர் 4 ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். ஸோ அகைன் இப்போ என்ன பண்ணோம்னா பேப்பர் 2 எடுக்க போகிறோம். பேப்பர் 2 எடுத்துகிட்டு அதே போல் தான் நமக்கு 1 2 3 4 5 6வது டெஸ்ட். அதே மாதிரி பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 யூனிட் வைஸ் செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட். ஸோ மொத்தம் அந்த நமக்கு 5 + 1 ஸோ 18 டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா என்டையர் சிலபஸுமே கவர் பண்ணிடுவோம். ஒரு 5 யூனிட் வைஸ் 5 டெஸ்ட் இருக்கும், ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம 18வது டெஸ்ட்டில் என்டையர் சிலபஸுமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட்டாய தமிழ் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணக்கான டெஸ்ட் கொடுக்க போகிறோம். அப்புறம் மார்க் டெஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ நமக்கு அப்படியே அடுத்தடுத்த நாளில் டிஎன்பிசி பேட்டரில் அடுத்தடுத்த நாளில் ஸோ 20 பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அப்படியே வரிசையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹோம் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கட்டாய தமிழில் நீங்கள் வீட்டில் எழுதி பார்க்குற மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது அதனுடைய வெயிட்டேஜ். ஸோ இதோட நம்ம முடிஞ்சு போயிடும். நமக்கு டெஸ்ட் பிளான் வந்து இதோட முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த பிளான் படி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சால இப்போ ஷார்ட் பீரியட் தான் இருக்குது, ஒரு 90 நாள் இருக்குது. இதிலே நீங்கள் என்ன பண்ணிடலாம் என்டையர் சிலபஸுமே இதில் வந்து கவர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதான் இப்போ பேப்பர் 2 எடுத்துட்டிங்கன்னா செக்ஷன் வைஸாக 5 டெஸ்ட்டு, ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு, ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு. பேப்பர் 3 எடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி செக்ஷன் வைஸாக 5 டெஸ்ட்டு, ஒரு ஃபுல் ரிவிஷன், ஃபுல் மாடல். பேப்பர் 4 எடுத்துட்டிங்கன்னா சேம் அதே தான், ஒரு 5 யூனிட் வைஸு, ஒரு ஃபுல் ரிவிஷன், ஃபுல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 25 டெஸ்ட் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதற்கான இலவச அறிமுக வகுப்பு நம்ம அகாடமி வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மதுரையில் காலையில் 10 மணிக்கு கனிமுருகன் சார், அடுத்து ராமநாதபுரத்தில் மதியானம் 2 மணிக்கு 30 சொல்கிறேன், மதியானம் 2 மணிக்கு கனிமுருகன் சார். 31 எடுத்துட்டிங்கன்னா தூத்துக்குடியில் காலையில் 10 மணிக்கு கனிமுருகன் சார் வராங்க. அதே 31 மதியானம் 2 மணிக்கு திருநெல்வேலியில் கனிமுருகன் சார் வராங்க. 31 சென்னையில் சுகை சார் வராங்க. ஸோ
இந்த மாதிரி நமக்கு வந்து கிளாஸஸ் வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ இதில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் சுரேஷ் பாடசாலை வழியாகவும் நீங்கள் இருக்கிற இடத்துல கூட இருந்து கூட இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சுரேஷ் பாடசாலை ஃபுல்லாகவே கனிமுக சார் தான் உங்களுக்கு கைட் பண்ண போகிறாங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.